சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையினை தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட
உறவொன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை அடைக்கல பாறை நீரே செய்யா இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே வாழ்ந்திடும் நாளெல்லாம் உமக்காய் வாழ்வே இயேசுவே உம் புகழை எங்கும் சொல்வே சா நஜரப மப்ப மக மகதனி சக்க மக சனி சகக்க கக்க சமம் மம் மதம பனதன மக சனி பனசா தக்கத்தின்ன தாம் நபம பனி கிடதக தரி கிடதாம் நிசஸ்ஸ சகக்க கமம் மம பப்ப நிசஸ்ஸ சகக்க மப்ப பப்ப நிசஸ்ஸ சகக்க உறவொன்று கண்டே உம் பாதம் வந்தே நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை அடைக்கல பாறை நீரே செய்யா ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா என்னை தாய்
தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. உலக மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம். எங்க இதயத்தில் வாடும் தெய்வம் நீங்க தானையா, எங்களை இரவு பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. செய்திகள் வாசிப்பது உங்களது சீதா. சென்னையில் பிரபல திருடன் தப்பி ஓட்டம், போலீசார் வலைவீச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி முடிச்சேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டானே. பாடா ஒரு வழியா போலீஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு. முதல் வேலையா ஒரு 3 மாசம் இல்லைன்னா ஒரு 6 மாசம் தலைமறைவா இருக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணுமே, யார்கிட்ட கூப்பிடலாம்? சரி நம்ம தம்பின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனை கூப்பிடுவோம். ஹலோ ஹலோ தம்பி, நான் அண்ணன் பேசுறேன்ப்பா. அண்ணனா? எந்த அண்ணன்? தம்பி நான் கோபால் பேசுறேன்ப்பா. அண்ணா நீங்களா? எப்படின்னா ஜெயில இருந்து போன்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்ப்பா. ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? அப்புறம் ஏன் எனக்கு போன் பண்ண? நான் மாட்டிப்பல்ல. ஐயோ தம்பி, அவனுக்கு என்னையே கண்டுபிடிக்கல, உன்னை எப்படி கண்டுபிடிப்பானுங்க? சரி விடு, நான் இப்ப நம்ம இடத்துல தான் இருக்கேன், நீ சீக்கிரமா நம்ம இடத்துக்கு வா. அண்ணா டைம் என்ன ஆகுது? பப்பாரு சாப்பிட்டு தூங்குற நேரத்துல கூப்பிடுறியே, எப்படி என்ன? பரவாயில்ல தம்பி, நீ வா. சரி இருண்ணா, நானு லுங்கி மட்டும் தான் மாட்டணும், மாட்டிட்டு ஓடி வந்துடுறேன். நீ வவ்வாலு கோபாலு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. சரி பாத்து ரொம்ப இழைச்சிட்டியா என்ன? அப்படியாடா, சோறே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா ஜெயில. அப்படியா? சரி விடு. சரி நான் இப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 6 மாசம் தலைமறைவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. அண்ணா நீ போன்லயே சொல்லிருந்தீனா வரும்போது ஒரு மாஸ்க் வாங்கிட்டு வந்து உங்க அட்டை பண்ண. தம்பி இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதப்பா, எனக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லு. சரி ஐடியாவா? இரு நான் யோசிச்சு சொல்றேன். சரி நான் ஒண்ணு இல்ல, நீ பாரு, நீ எல்லாம் சட்டை தானே போட்டிருக்க. நம்ம ஊர்ல நம்ம ஏரியால இந்த மிஷினரி கும்பல் இருக்குல்ல. ஐயோ மிஷினரி கும்பலா? ஆமாண்ணே, அவங்க 6 மாசம் வடநாடு போறாங்களாமா. அப்படியா? ஆமா, நீ அவங்க கூட மட்டும் போன, அவங்க வந்து ஆமே நல்லையா மட்டும் சொல்ல நம்பிக்கைன்னா அவங்க பாத்துப்பாங்க. நல்லா இருக்கேடா, ஆமே அல்லேலியா, இது நல்லா இருக்கே. ஆமா, அது மட்டும் சொன்னீங்கன்னா நீங்க அவங்க பாத்துப்பாங்க. சரி ஓகேடா தம்பி. சரி பஸ் டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி ஓகே. அவங்கதான் அந்த மிஷினரி கும்பலா? பிரைஸ்லாம் சொல்லுங்க. நீங்களும் சேர்த்து வந்துட்டீங்களா? எப்படி கேட்கறாங்க, இதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆமீன். பேசுறாரு, இவர்தான் உண்மையான ஊழியக்காரர். எந்த சர்ச்ல இருந்து வரீங்க பிரதர் நீங்க? நான் சர்ச்சுக்கே போனது அல்லேலியா. பாத்தீங்களா பிரதர், நீங்க எவ்வளவு உண்மையான ஊழியக்காரர்.
எப்படி கேட்குறீங்க? சரி பிரதர், வாங்க நம்ம அப்படியே நம்ம ஜெயில் மினிஸ்ட்ரி பார்த்து போகலாம் பிரதர். பிரதர், ஐயோ நான் வேற ஜெயில இருந்து தப்பிச்சு தான் இவங்க கூட வந்திருக்கேன். என்ன பண்றது பிரதர்? நம்ம ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் போற வழியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாது? பிரதர், இவரு சொல்றது கரெக்டு தான். நம்ம அப்படி போற வழியில ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிடலாம் பிரதர் பிரதர், எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம சாப்பிட்டு போய் சுவிசேஷம் சொல்லலாமா? சரி பிரதர். சரி பிரதர். ஐயா ஐயா, ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜபமா? பிரதர், உங்களை ஜோம் பண்ற கூப்பிடுறாங்க, போயிட்டாங்க பிரதர். பிரதர், எனக்கு ஜபமே பண்ண தெரியாது. பிரதர், பரவாயில்ல, நீங்களே போயிட்டு வாங்க பிரதர். ஐயோ, சரி போவோம். வாங்கம்மா, என்னமா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டி வீட்ல ஒரே சண்டை. உப்பெல்லாம் மேல பறக்குது தலைவரே. தலையெல்லாம் ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. தலையெல்லாம் ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜபம் பண்ணுமா? என்ன ஜபம் பண்றது? சரி ஜபம் பண்ணலாம். சட்டம் கொடுங்க. ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு கலைஞ்சது பண்டை, உங்க 2 பேத்துக்கு சண்டை, வந்திருக்காங்க உங்க அண்டை, மன்னிச்சிருக்கேன் உங்க சண்டை. ஆமென். சரிம்மா, சண்டையெல்லாம் போடாத, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா அடிபடுது. அடுத்த டைம் யாராச்சும் ஜோம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா நீங்களே போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு வந்தாங்க. ஐயா ஐயா, இன்னொரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. இன்னொரு ஜபமா? பிரதர், ஜோம் பண்ற கூப்பிடுறாங்க. அம்மா, ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்தாங்க, பசிக்குதுமா. பிரதர், சாப்பிடுற நேரம் தான். இவன் சின்ன பையன் ரொம்ப வால் பண்றான். நீங்க ஜெபம் பண்ணா அற்புதமா இருக்கும். டேய், வால் பண்றியாடா நீ? குட்டி போற ஜபம் பண்ணலாம். இவனுக்கு என்ன நம்ம ஜபம் பண்றது? ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் பாய் இஸ் ரொம்ப நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க ஒரு வாட்டி. ஆமென். டேய், குடும்பம்லாம் பண்ணாதப்பா, போயிட்டு வா. பிரதர், சாப்பிடலாம் பிரதர், ரொம்ப பசிக்குது. சரி வாங்க பிரதர், நம்ம காட்டுல போறோம், அப்படியே டாக்ஸ் கொடுத்துட்டே போயிடலாம் பிரதர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இயேசு உங்க எல்லாத்தையும் நேசிக்கிறார். இயேசுதான் உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரு. இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசுதான் உங்க பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரு. அவர் இல்லாம பரலோகம் உங்க ராஜ்யத்துக்கு சேர முடியாது. பிரதர் பிரதர், எனக்கு இதுக்கு என்ன சம்மதம் இல்ல பிரதர். நானே ஒரு திருடன் பிரதர். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பிரதர். ஆமா பிரதர், நம்புங்க பிரதர். பிரதர், நான் நம்ப, நீங்க நம்பருக்கு நான் என்ன பிரதர் பண்றது சொல்லுங்க பிரதர். பிரதர், வேற ஏதாச்சும் ஒரு தமிழ் இருந்துச்சுன்னா கொடுங்க பிரதர். நான் இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. உன் கையால இவங்க 3 பேர்த்தையும் கொன்று. ஐயோ பிரதர், அப்படியெல்லாம் இல்ல பிரதர். பிரதர், வேற ஏதாச்சும் தண்டனை இருந்தா கொடுங்க பிரதர், நான் ஏத்துக்கிறேன். நீ உயிரோட இருக்கணும்னா நீ இவங்க 3 பேர்த்தையும் கொண்டாதான் முடியும். இல்லைன்னா பிரதர், உன் வாழ்க்கை உன் கையில, நீ பாத்துக்கோ. பிரதர், என்ன மன்னிச்சிருங்க பிரதர். நான் உயிரோடு இருக்கணும், நான் சாகக்கூடாது பிரதர். மன்னிச்சிருங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க பிரதர். நீங்களே என்ன மன்னிச்சிருங்க பிரதர். ஐயோ, இவங்க என்னவே ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. இவங்க சாவு, இவங்க நான் வாழ்ந்ததற்காக இவங்க உயிரை விட்டுட்டாங்க. நான் என்னதான் பண்றது? ஏசப்பா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் ஆரம்பிச்சதை நானே சுவிசேஷம் சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன் ஏசப்பா. நீங்க தான் உதவி செய்யுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார்.
சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர் பிறந்ததால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் புழுதியிலிருந்து தூக்கிவிடும் நம் பிரபு சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடும் நம் பிரபு சிறியதம் பெத்லெஹேம் என்னும் ஊரில் இன்று நமக்காய் பிறந்தாரே சிறியதம் பெத்லெஹேம் என்னும் ஊரில் இன்று நமக்காய் பிறந்தாரே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர் பிறந்ததால் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கொரு பாலன் பிறந்தாரே நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே அவரின் நாமம் அதிசயமே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே அவரின் நாமம் அதிசயமே எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் பூமியில் எங்கும் ஆர்ப்பாட்டம் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர் பிறந்ததால் தேவாதி தேவன் பிறந்ததால் கத்தாதி கத்தர்
குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பர பர பம் பம் பம், பர பர பம் பம் பம், பர பர பம் 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 பம், பர பர பம் பம் பம், பர பர பம் பம் பம், பர பர பம் 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 பம். என்னோட பேர் கெவின்ங்க. என்னோட லைஃப்பை தான் இப்போ பார்க்க போறீங்க. நானும் சின்ன வயசுல உங்களை மாதிரி தாங்க சண்டே கிளாஸ்லாம் போவேங்க. அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்பேங்க. வீட்லயும் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எங்களுக்கு. இப்படியே என் லைஃப் சந்தோஷமா போச்சு. ஆனா ஒரு கட்டத்துல உலகம் என்ன ரொம்ப இழுத்துச்சுங்க. நானும் மயங்கிட்டேன். அதுல விஷயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தாங்க அவங்க கூட இருக்கும்போது டைம் போறதே தெரியாதுங்க. செம்ம ஜாலியா இருப்பேங்க. ஜாலியா ஊரை சுத்துவேன். அவங்க கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் போவாங்க. ஆனா எனக்கே தெரியாம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போகக்கூடாத இடத்துக்கு எல்லாம் போனேங்க. கொஞ்சம் கொஞ்சமா உலகம் சொல்ற ஆலோசனையை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். உட்காரக்கூடாத இடத்துலலாம் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே என் லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பஜ்ஜி சுடான பஜ்ஜி சார் 5 ரூபா தான். அண்ணன், நாங்கள் ஐசிஆர்எம் டெஸ்ட்லேருந்து வரோம். இங்கே வாங்கி படிச்சு பாருங்க. கட்டண முடிய ஓ ட்ராக்ஸாப்பா, நாங்கள் பார்க்காத ஊழியமா? நானும் ஒரு டைமில் மேல் பாக்கம் ஐசிஎஃப்னு ஊழியம் பண்ணவன் தான். சரி படித்து தான் பார்ப்போமே. அங்கே தாங்க என் டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த ட்ராக்ஸில் ஆதியிலே கொண்ட அன்பு எங்கே அப்படின்னு இருந்துச்சுங்க. ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிட்டுங்க. அன்னைக்கு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவருடைய பாதத்தில் நான் உக்காந்தேன். அன்னைக்கு நான் செஞ்ச பழைய பாவங்கள் எல்லாமே என்னை சூழ்ந்து நிற்குதுங்க. அன்னைக்கு நான் செஞ்ச பாவங்கள் அப்படியே ஒரு சொப்பனமா அப்படியே நான் காண்றேன். கண்ணில் எல்லாத்தையும் பார்க்குறேங்க. என்ன அறியாமலே நான் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்தையும் நான் உணர்றேங்க. நான் செஞ்ச பாவம் அனைத்தையும் அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி கதறினேன். என்ன அறியாமலே நான் அழுகுறேன். அப்படியே கதறினேங்க. ஆண்டவரே, இதோ நான் பாவி. ஆண்டவரே, நான் பாவி. நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீங்க எனக்கு உணர்த்தினீங்களே ஆண்டவரே. இப்போ அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நீங்க கேட்டீங்களா ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை, ஆதியில கொண்ட அன்பு எங்கே? நான் இப்போ எனக்கு தெரியுது ஆண்டவரே, உம்முடைய அன்பானது எவ்வளவு பெருசு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்த பாவம் அனைத்தும் மாயை. நான் இப்பொழுது முழுமையாக நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பை முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இறக்கத்தால என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ நான் என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம் அண்டையில் என்னை முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே.
இப்படி தாங்க ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் என்ன அதுக்குள்ளே கை தட்டுறீங்க? உங்களை மாதிரி தாங்க ரட்சிக்கப்படுறது தான் டேர்னிங் பாயிண்ட்னு நினச்சேன். ஆண்டவர் அன்னைக்கு மோசஸ்க்கும் ஒரு நோக்கம் வச்சுருந்தாருங்க. எல்லா குழந்தைகளும் அழிஞ்சாலும் ஒரு கூட்ட மக்களை வழிநடத்த அவனை தேர்ந்தெடுத்தாருங்க. அதே மாதிரி என்னையும் ஆண்டவர் முன்குறித்தாருங்க. எனக்கும் ஒரு நோக்கம் வச்சுருந்தாருங்க. என்ன ஊழியத்துக்கு அழைச்சாருங்க. அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. நின்று காக்கும் கர்த்தரை என்றும் மறப்பதில்லை. என்றும் காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. கால்கள் தடுமாறிய நாளுண்டு. கட்டறுத்தார் ரத்தம் கொண்டு. நாட்களை அவர் கரத்தினில் தந்து விட்டெறிந்தேன் பயத்தை இன்று. அன்று நம்மை காத்திட்டவர் இன்று நம்மை காப்பவர். இனிமேலும் காத்திடுவார். அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடல. இன்று காக்கும் கர்த்தரை என்றும் மறப்பதில்லை. என்றும் காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. அன்னைக்கு மோசஸ் வாழ்க்கையில் பேர்னிங் புஷ் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு பேர்னிங் புஷ் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் வெத்தலகே மூரப்பாரு ஈசாயோட வேறப்பாரு
வாழ்த்து சொன்னாங்க, நம்ம கேரல்காரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அப்ப நீங்க? அப்ப நாங்களும் வாழ்த்து சொல்லி போடுவோம்ல. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்று அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன்னல்லவோ நீ கேட்டால் பாம்பை தருவீரோ? தகப்பன்னும் இடம் தயவொன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை? தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை, உன் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தமதை சேர்த்திடும். நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறீர். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன்.
சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தரரீரரோ. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. தாங்கி வந்தீர் இன்னைக்கு சர்ச்சில் வர கிறிஸ்மஸ் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா பாரு, போன வாரம் வில்லு பாட்டு பாடி ஒரு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன நம்ம புது ட்ரெஸ் ஒரு மாறி இருக்கே, ஒரு தடவை தானே துவைச்சோம், யாருக்கு தெரிய போகுது தீபாவளிக்கு வாங்கினதுன்னு. இந்த டைம் வேற 9 மணி ஆச்சு. பாஸ்ட் வேற 8 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னாரு. எனக்கு தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. கண்ணாடி முன்னாடி இருந்தா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. இந்த பாஸ்டருக்கு என்ன தெரிய போகுது? சரி கிளம்பிட்டோம், ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். யாரு? அந்தம்மா ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா, நாங்க உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் அப்படியே இந்த வழியா வந்தேன், எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றியேம்மா. தேங்க் யூ ஏசப்பா. சரி வந்தது வந்துட்டீங்க, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போலாம். செல்ஃபியா? ஆமா ஏசப்பா. சார் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டா ஒரே லைக்ஸ் தான், வியூஸ் அள்ளிக்கும், கமெண்ட்ஸ் தான் இந்த கிறிஸ்மஸே. சரி இங்க ஏசப்பா நான் போறேன், பை. ஏமா ஏமா பைபிள் எடுத்துட்டு போமா. பைபிள் தான் ஏசப்பா வச்சிருக்கேன். இது மேக்கப் கிட்டுமா? ஓ, ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கா, அதனால மாத்தி எடுத்துறேன் ஏசப்பா. சரி நான் போயிட்டு வரேன், பை பை. என்ன இந்த மனுஷன் மீனை வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ மாடு பிடிக்கிற மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பிரியாணி வாசமே வரலையே. நீங்க ஜப்பர் பாய் சொன்ன மாதிரி பிரியாணி வந்துருமா? அவரு வேற காஷ்மீரி சில்லி போட சொன்னாரு, அத வேற எங்க வச்சேன்? ஓ இங்க இருக்கு. மணி என்னாச்சு? மணி 8 ஆச்சு. இன்னும் இந்த பசங்களாம் தூங்கிட்டே இருக்காங்க. நான் வேற 3 மாசமா சர்ச்சுக்கே போல. கிறிஸ்மஸ்க்காவது போலான்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டே இருக்காங்க. டேய் பசங்களா எந்திரிங்கடா, நேராச்சு. நான் இன்னும் மீன் பொரிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணணும், மட்டன் வறுவல் பண்ணணும். என்ன கிச்சன்லயே உட்கார வச்சிருவாங்க போல. பிரியதர்ஷினி யாருங்க? நான்தாம்மா ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? ஆமாம்மா, நீங்க எல்லாம் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்கன்னு பார்க்கலாம் வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுறியே. டைம் ஆச்சு, சர்ச்சுக்கு நீ இன்னும் கிளம்பலையா? என்ன கிளம்பிட்டேன், வெறும் தம் மட்டும் போட்டா போதும். தீபாவளி வந்ததும் போதும் அமரன் படம் ரிலீஸ் ஆகி அவதான் யாரை பார்த்தாலும் அமரன் அமரன்ட்டே இருக்கிறாங்க. எல்லாம் அமரன் சொல்லி உசுப்பேத்தி விட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம தான் போய் அமரன் படம் பார்க்க போலான்னு பார்த்தா சர்ச்சில் வேற பாஸ்டர் வேற 3 நாள் பைபிள் ரீடிங் வச்சுட்டாங்க. நீ கண்டிப்பா கிருஷ்ணா தியேட்டருக்கு போய் நம்ம அமர்ந்துட்டு போய் அமரன் படம் கண்டிப்பா பார்க்க போறோம். சரி நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது, நம்ம கோபியும் கூப்பிடலாம். சரி கோபிக்கு நம்ம கால் பண்ணலாம். ஹலோ கோபி, வா கோபி, நம்ம அமரன் படம் பார்க்க போலாம். ஹாய் பிரின்சி. ஹாயே கோபி, மேரி கிறிஸ்மஸ் பிரின்சி. என்ன கிறிஸ்மஸ் இருக்கிற? இன்னைக்கு நம்ம அமரன் படம் பார்க்க போறோம். இது படமா? ஆமா, நம்ம அமரன் படமே பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அமரன் படம் பார்க்க போறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இல்ல? அது என்ன, அது ஈவினிங் அந்த ப்ரோக்ராமு, அதை நம்ம ஈவினிங் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம எப்பயாச்சும் ஒரு நாள் தானே படம் பார்க்க போறோம், அதுல எவ்வளவு தப்பு இல்லைல்ல. சரிம்மா போலாம். சரிம்மா நம்ம போகலாம் அமரன் படத்துக்கு. பசங்களா எந்திரிங்க, இன்னைக்கு வேற 8 மணிக்கு சர்வீஸ், நம்ம 7:30 மணிக்கே உள்ள போயிருக்கோம். அஸ்வினி. ஏசப்பா நீங்களா? என்னம்மா, நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச? ஏசப்பா நீங்க எங்க ஏசப்பா? இங்க ஆமாம்மா, நீங்க எல்லாம் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன்.
நீ என்ன இவ்வளோ நேரத்திலே சர்ச்சை கிளம்பிட்டியே, அவ்வளோ ஆர்வமா இருக்கியே, என்ன காரணம்? ஏசப்பா, எங்களுக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அதனால உங்க பிறப்பை நாங்க சர்ச்சுக்கு போய் சந்தோஷமா கொண்டாடணும் ஏசப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்துமஸ். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். அநேகர் நம் மூலமாய், நம் சபையின் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தால் நிரம்புவார்களாக. நம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த அக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளத்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயம் தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள். வானுலக தேவதையும் புல்லரிச்சு நிக்குதையா, பூலோக தாய்மட்டியும் நீ தவழ எங்குதையா. வானுலக தேவதையும் புல்லரிச்சு நிக்குதையா, பூலோக தாய்மட்டியும் நீ தவழ எங்குதையா. ரத்தலகம் பிறந்தாரே இயேசு, இனி அதை கோரி தினந்தென்றல் வீசும். ஏழமான வச்சிருக்கும் பாசம் வாழ்நாளில் மாறாது நேசம், வாழ்நாளில் மாறாது வானுலக தேவதையும் புல்லரிச்சு நிக்குதையா, பூலோக தாய்மடியும் நீ தவற எங்குதையா. நீ போகும் இடமெல்லாம் கெட்ட என்ன தோக்குதையா, நீ சொன்ன வார்த்தையால. நீர் சொன்ன வார்த்தையெல்லாம் நெஞ்சுக்குள்ள இனிச்சிருக்க, நிறைவாகி போனதையா பூவுலகில் ஜனிச்சிருக்க. சின்ன பாலகனே பூலோக நாயக, பாவம் போக்க வந்த வானுலக மன்னவா, நோயி நொடியெல்லாம் தீக்க வந்த வல்லவா, ஏதேதோ பாடி போத்துகின்றோம் பாலகா. காயப்பட்ட கண்ணியமே வாரும், பாவப்பட்ட எங்களையே பாரும், புது வாழ்வு எங்களுக்கு தாரும்.